திராவிட முன்னேற்ற கழகம் எப்பவெல்லாம் ஆட்சிக்கு வருதோ அப்போதெல்லாம் சமூக நீதியை நிலைநாட்டுகிற அரசா செயல்படுது. பிற்படுத்தப்பட்ட இடஒதுக்கீட்டை அதிகரிச்சது திமுக அரசு தான். மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்துக்கு 20 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கினது திமுக அரசு தான். ஆதிதிராவிட மக்களுக்கான இடஒதுக்கீட்டை உயர்த்தினவர் தலைவர் கலைஞர் தான். பழங்குடியினருக்கு இடஒதுக்கீடு வழங்கினது தலைவர் கலைஞர் தான். சிறுபான்மையினருக்கு உள்ஒதுக்கீடு வழங்கினது தலைவர் கலைஞர் அவர்கள் தான். அருந்ததியின மக்களுக்கு உள்ஒதுக்கீடு வழங்கியவரும் தலைவர் கலைஞர் அவர்கள் தான். அந்த சட்ட முன்வடிவுக்கான தலைவர் கலைஞருடைய உரைய சட்டப்பேரவையில படிச்சு அதை நிறைவேற்ற முன்வந்தது யார் தெரியுமா? இந்த அடியன் ஸ்டாலின் தான். இன்னைக்கு தமிழ்நாட்டில் 69 விழுக்காடு இடஒதுக்கீடு இருக்குன்னா அதை வழங்கினது திமுக அரசு தான். சொன்னதை செய்வோம், செய்வதை சொல்வோம், இது கலைஞர் பாணி. சொல்லாததையும் செய்வோம், சொல்லாமலும் செய்வோம், இது இந்த ஸ்டாலின் பாணி. ஆனா அதிமுக பாஜக பாணி என்ன? எதுவும் செய்ய மாட்டோம், யாரு செஞ்சாலும் தடுப்போம். இதனாலதான் ஸ்டாலின் கொடுத்த வாக்குறுதிகள்ல 10 விழுக்காட கூட நிறைவேற்ற அப்படின்னு பச்சை பழனிசாமி பொய் பிரச்சாரம் செய்கிறார். ஒவ்வொரு முறை மக்களை சந்திக்கிறப்பவும் திமுக நிறைவேற்றின தேர்தல் வாக்குறுதிகளை புள்ளி விவரங்களோட சொல்றேன். ஆனா பழனிசாமியும் இந்த செய்திகளையும் பார்க்கறது இல்ல, சட்டமன்றத்தில் சொல்ற போதும் கேட்கறது இல்ல. திருப்பி திருப்பி பொய் பேசுறத மட்டுமே வழக்கம் வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இவர் என்ன நினைக்கிறார்னா, இப்படி பொய் பேசுற அவரை ஏமாத்துற எண்ணத்தோடு மக்கள் மறந்துடுவாங்கன்னு நினைக்கிறார். அதிமுக தேர்தல் அறிக்கையில இலவச செல்போன் தருவோம்னாங்கள, தந்தாங்களா? சொல்லுங்க, செல்போன் இலவசமாக கொடுத்தாங்களா? எல்லா மகளிருக்கும் ஸ்கூட்டி தருவோம்னாங்கள, தந்தாங்களா? அம்மா வங்கி அட்டை தரப்படும் சொன்னாங்கள, யாருக்காவது கொடுத்தாங்களா? பட்டு ஜவுளி பூங்கா உருவாக்கவும் சொன்னாங்கள, உருவாக்கினாங்களா? இதெல்லாம் ட்ரெய்லர் தான், மொத்தமா சொல்ல நேரம் பத்தாது. இதே மாதிரி பாஜக சொன்னதும் செஞ்சாங்களா? கருப்பு பணத்தை மீட்கல, யாருக்கும் 15 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்கல, ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு நாங்கள, அதுவும் கிடையாது. மொத்தத்தில் ஊழலற்ற ஆட்சியும் ஒன்றியத்தில் கொடுக்கல. அதுக்கு இமாலய எடுத்துக்காட்டுதான் உலக அளவில் இந்திய ஜனநாயகத்தை அழிக்க முடியாத அவமானத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தேர்தல் பத்திர ஊழல். அது மட்டுமா? சிஏஜி அறிக்கையில் வந்துச்சு, 7 லட்சம் கோடி ரூபாய்க்கு முறைகேடு நடந்திருக்கிறதாக சிஏஜி அறிக்கை தெளிவாக ஆதாரத்தோடு வெளியிட்டுச்ச. அதை பத்தி ஒன்றிய அரசு வாயை திறக்கலையே. தேர்தல் பத்திர மாதிரியே இன்னொரு நிதியும் வசூல் பண்ணி இருக்காரு. PM கேஷ் ஃபண்ட் பேர் வச்சு வசூல் பண்ணி இருக்கிறாரு. அதை பத்தின அத்தனை ரகசியங்களும் ஜூன் மாசம் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்ததும் அம்பலமாகும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.